என் பேர் விஜய். இது என் லைஃப் ஸ்டோரி தான். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆக்டர் ஆகணும்னு ஆசை. அந்த மாதிரி நான் ஆக்டரும் ஆகிட்டேன். நான் காலேஜ் படிக்கும்போது எல்லார் லைஃப்லேயும் வர்ற மாதிரி என் லைஃப்லேயும் ஒரு பொண்ணு வந்தா. அவள் பேர் பிரீத்தி. பிரீத்தியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம், அவளுக்கும் என்னை போலே சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சு. அவளுக்கு ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு ஆசை. என் காதல் நீதான், என் வானம் நீதான், என் மனம் நீதான் பெண்ணே. என் கண்கள் நீதான், என் மௌனம் நீதான், என் வார்த்தை நீதான் கண்ணே. ஏ ஏ அன்பே, நீ மட்டும்தான் என் மதில் பெண்ணே. உன்னை நினைக்கிறேன் நானே என்றும் சோகம் கொண்டு, உன்னை மனதில் கொண்டு நான் வாழ்கிறேன் கண்ணே. ஏ ஏ வா வானம் ஏற, காதல் வளர, வாசம் கொண்டு அன்பு பெருக, அனைத்தும் நீதானே, என் ஊரும் நீதானே. நாங்கள் லவ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 வருஷம் போயிடுச்சு. அப்புறம் எங்கள் 2 பேர் வீட்லேயும் கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ஸோ எங்கள் வீட்டில் நான் பிரீத்தியை பற்றி சொல்லிட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஓகே தான். இனி பிரீத்தி தான் இதை பற்றி அவங்க வீட்டில் சொல்லணும். ஸோ இன்னைக்கு அவள் இந்த மேட்டரை பற்றி தனியாக பேசலான்னு என்னை கூப்பிட்ருக்கா. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏய், எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். உங்கள் அப்பா கிட்ட என்னை பற்றி சொன்னியா? சொன்னேன். அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. ஏன், என்ன சொன்னார் உங்கள் டேடி? நீ ஆக்டர்ல? ஆமாம், அதுக்கு என்ன? அதான் அப்பா கிட்ட சொன்னேன். அது அவருக்கு பிரச்சனை. என்னது? ஆமாம், நீ ஆக்டிங் தானே பண்ணுறேன்னு சொன்னேன். ம், சினிமா பொறுத்த வரைக்கும் எப்போ ஜெயிப்ப எப்போ தொப்பன்னு தெரியாது. அதான் அப்பா யோசிக்கிறாரு. என்ன சொல்கிற பிரீத்தி? நான் நடிகன் தெரிஞ்சுதானே நீ லவ் பண்ண? ஆமாம், அதுமாதான். பட் இருந்தாலும் என்ன இருந்தாலும் இப்போ நீ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க? நீ என்ன, நீ டென்ஷன் பண்ணாத. நீ இங்கே பாரு, சினிமாங்கிறது என்னோட உயிர். அதை யாருக்காகவும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஆமாம், என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அப்பா அப்படி சொல்கிறாரு. உங்கள் அப்பா என்ன சொல்கிறாரெல்லாம் முக்கியம் இல்லை. நீ என்ன சொல்கிற? உனக்கு நான் வேணுமா வேண்டாமா? என்ன சொல்கிறது எனக்கே தெரியலடா. வேணான்ற இல்லை? அப்படி இல்லை. பின்ன எப்படி? சாரிடா. இங்கே பாரு, நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். சினிமாங்கிறது என் உயிர் மாதிரி. அதை உனக்காகவும் சரி, உங்கள் அப்பாவுக்காகவும் சரி, என்னால் தூக்கி போட்டுலாம் வர முடியாது. என் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணதே இங்கே தான். அதையே தூக்கி போட சொல்கிற? இங்கே பாரு, நான் நானாக தான் இருப்பேன். எனக்கு பிடிச்ச சினிமாவை தான் நான் செய்வேன். நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இதுவே நான் உனக்கு பிடிச்ச ஃபேஷன் டிசைனிங் வேலையை தூக்கி போட சொன்னால் போட்டுருவியா? அது இது ஒன்றா? உனக்கு எப்படி உன் வேலை பெருசோ அது மாதிரி தான் எனக்கு சினிமா. இதுதான் லாஸ்ட்டு. இனிமே நீயும் நானும் பார்க்க வேணாம், பேச வேணாம். நீ எதை பற்றி சொல்லியிருந்தாலும் நான் மாற்றிருப்பேன். ஆனால் நீ என் வாழ்க்கையை பற்றி பேசிட்ட. எங்கள் அப்பா தான் சொன்னார். இங்கே பாரு, நிறுத்துமா. உனக்கு ஒரு கும்பிடு, உங்கள் அப்பனுக்கு ஒரு கும்பிடு. ஆளை விடுங்க. டேய், சொல்கிறத கேளுடா. டேய் டேய்